துரை வெற்றி சமைச்சுக்கிட்டு இருக்கத பார்க்கும்போது அவருக்கு சிதம்பரமே சமைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. வெற்றியும் சமைச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்தா அவர் சிதம்பரத்தோட ஞாபகத்துல இருந்து மீள முடியாம அங்கிருந்து எந்திரிச்சு போய் தனியா உட்காந்துடுறாரு. அப்ப வெற்றியும் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லுங்க மாஸ்டர், நான் திருத்திக்கிறேன்னு சொல்றான். உங்க அப்பா சமைப்பாருன்னு சொன்னேல, அவர் எப்படி சமைப்பாரு? அவர் சமைக்கும் போது எல்லாத்தையும் மோந்து பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு. ஃபர்ஸ்ட் ரவுண்டுல நீங்க எனக்கு டெஸ்ட் வச்சீங்கல்ல, அந்த மாதிரி எங்க ஊர் சைடெல்லாம் எங்க அப்பா தான் வந்து சமைக்கணும்னு ஒத்த காலில் நிப்பானுங்க. ஆனா எங்க அப்பா எங்களை விட்டுட்டு போனதும் அவர் கடனை வாங்கிட்டு ஓடி போயிட்டாருன்னு எல்லாருமே எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா நாங்களும் அதை நம்பிட்டோம்னு சொல்றான். பிளாஷ்பேக்ல பார்க்கும்போது தான் தெரியுது வெற்றிக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்காரோ அதே மாதிரி சிதம்பரத்துக்கு அவர் தான் ஸ்டார்ட் அப்ல கலந்துக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அந்த டைம்ல தான் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா பழகிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் வெற்றி கிட்டையும் சொல்லி 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெட்டர்ல நான் தான் அவருக்கு சைன் பண்ணி கொடுத்தேன். நான் கண்டிப்பா அவர் தான் ஜெயிப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் காணாம போயிட்டாருன்ற செய்தி மட்டும்தான் எனக்கு வந்தது. உங்க அப்பா ரொம்ப திறமசாலி, முகத்தை பார்க்கவே மாட்டாரு, ஆனா என்ன சொல்றோமோ அதை கரெக்டா பிடிச்சு செய்வாரு. அவருக்கு நான் சொல்லி கொடுத்ததை விட அவர்கிட்ட இருந்து நான் தான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் இதுவரை பார்த்ததுலேயே சுயநலம் இல்லாத ஒரே மனுஷன் உங்க அப்பா மட்டும்தான். என்னால நீங்க சொல்றத நம்பவே முடியல. தடவை எங்க அப்பா ஒருத்தர் பெருமையா பேசி பாக்குறேன்னு சொல்ல அவரும் உங்க அப்பா சாதிக்க நினைச்சதை நீ கண்டிப்பா சாதிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் மறுநாள் துரை வெற்றியை கடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. ஏன் அடிக்கடி இங்க வர்றீங்க? கையில ஒரு வாக்கி டாக்கிய வச்சுக்கிட்டு சூரியனையே பார்த்துக்கிட்டு. அப்படி என்னதான் ஆச்சு? 2005 இலங்கை போர்ல துப்பாக்கி சத்தமும் கதறல் சத்தமும் நிக்காதான்னு என் மக்கள் ஏங்கிக்கிட்டு இருந்த காலம். என் குடும்பம் இலங்கையில தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால அவங்கள அங்க இருந்து வர வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்ப இந்த வாக்கி டாக்கியில தான் எனக்கு அவ கடைசியா கால் பண்ணான்னு. பிளாஷ்பேக்ல இலங்கையில நடக்கிற அநியாயம் எல்லாமே இந்த உலகத்துக்கே தெரியணுன்றதுக்காக தான் துரையோட பொண்டாட்டி ஸ்டார்ட் அப்ல கலந்துக்கணுன்றதுக்காக அவர் அனுப்பி விட்டுருப்பாங்க. ஆனா துரை பேசுறதை கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்லைன்றதுனால அதனால அவரோட பொண்டாட்டியும் மனசுடைஞ்சு போய் எங்க ஜனம் இப்படிதான் கடைசி வரை அடிபட்டு சாகணும்னு எழுதியிருக்கு போலன்னு சொல்ல அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் உங்களுக்காக ஒரு படகை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நீயும் பிள்ளைங்களும் முள்ளிவாய்க்கால இருந்து கிளம்பிருங்க. எல்லையை தாண்டினது நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அவங்களும் அழுதுகிட்டே விடியறதுக்குள்ள நான் பிள்ளைங்களோட எல்லையை தாண்டி இருப்பேன்னு சொன்னதும் அவரும் உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றாரு. அப்புறம் துரை சொன்ன மாதிரி பிள்ளைங்களோட படகுல ஏறி கிளம்ப ஆரம்பிக்க பிள்ளைங்க அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னதுனால துரைக்கு கால் பண்ணி கொடுக்க, அப்பா நீங்க வந்ததுமே எங்களுக்கு மீன் குழம்பு சமைச்சு கொடுங்கன்னு கேட்க அவரும் நான் கண்டிப்பா சமைச்சு தரேன்டான்னு பாப்பா கிட்ட கொடுக்க சொல்றாரு. பாப்பாவும் நீங்க ஒன்னும் கவலைப்படாம இருங்கப்பா, நான் அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுறேன்னு சொல்ல துரையும் நீ இருக்கும்போது எனக்கு நடா கவலை, பத்திரமா வாங்க, நான் உங்களுக்காக காத்திருக்கேன்னு சொல்றாரு. அவங்களுக்காக இங்கே தான் காத்துக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சது, ஆனா அவங்க வரல. அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயுமே தேடினேன். பல வருஷமா என் குடும்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பவும் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வர அவங்கள நினைச்சு ஒரு சட்டு கண்ணீர் கூட எனக்கு வரல. அப்படி வந்திருந்தா அவங்க இல்லைன்னு நினைச்சிருப்பேன். அவங்க இருக்காங்கன்றத நான் நம்புறேன்னு எங்களோட வழி இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு என் மனைவி தான் என்ன ஸ்டார்ட் அப் ஆகணும்னு அனுப்பிவிட்டா. நானும் எல்லாம் மாறும்னு நினைச்சு கலந்துக்கிட்டேன். 2 முறை ஜெயிச்சும் கூட எதுவுமே மாறல. எனக்கு வீட்டுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, அம்மா கையில சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எனக்கு வீடுன்னு ஒன்னே இல்ல. நானும் அப்படியே இருந்துட்டேன். அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் சூரிய உதயத்தப்ப நான் வருவேன், அவங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்றாரு. துரைக்குன்னு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும்னு தெரியும், ஆனா அது இப்படி ஒரு பிளாஷ்பேக்கா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. வெற்றியுமே துரை சொன்னதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்றான். இங்க வேணியும் ஐசுக்கு கால் பண்ணி அழுதுகிட்டே இனிமேல் எனக்கும் விக்கிக்கும் நடுவுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல, ஏண்டி என்னாச்சு, அவன் என்ன பண்ணான்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நாங்க தேர்ட் இயர் ஆனிவர்சரி கொண்டாடணும். நானும் விக்கி மாறிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா ரீசெண்டா நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்ல அவன் ரெசார்ட்டை மட்டும் ஏமாத்திட்டு போல என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டு போயிட்டான்னு ரொம்ப அழுதுகிட்டே பேச ஐசு ரொம்ப பயந்து நீ எங்க இருக்க, இப்ப தனியாவா இருக்கேன்னு கேக்குறா. வேணியும் நீ எதுவும் பயப்பட வேணாம், இந்த வாட்டி நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். சரி, அங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? இருக்க செஃப்பை வச்சு மேனேஜ் பண்ண முடியல. வெற்றியும் அப்பப்ப பிராக்டிஸ் இருக்குன்னு போயிடுறான். வெற்றி பிராக்டிஸுக்கு போய்கிட்டு இருக்கானா? எதுக்கு? ஆமா, உனக்கு தெரியாதுல, வெற்றி அவன் ஆசைப்பட்ட மாதிரியே கிச்சனுக்குள்ள செஃப்பா வந்துட்டான். என்னடி சொல்ற? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் இப்ப ஸ்டார் செஃப்பாக பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நம்ம கிச்சனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா இங்க வேலை செஞ்சாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப கனெக்ட் ஆயிட்டான். என்ன சொல்ற, இங்க ஒர்க் பண்ணாரா? ஆமா, லியோன்னு ஒரு கெஸ்ட் கூட கிச்சனுக்குள்ள வர ட்ரை பண்ணாருல, அவர் கூட சீக்கா சீக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தது வெற்றியோட அப்பாதான்னு சொல்ல, இதை கேட்டதும் ஐசு ரொம்ப ஷாக் ஆயிட்டு நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. ஐசு சிதம்பரத்தோட போட்டோவை காமிச்சு இது யாருன்னு கேட்டும் கூட நெடுமாறன் எனக்கு யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா ஜான் நெடுமாறனுக்கு மெமரி பவர் எல்லாரையும் விட அதிகம்னு அவர் கொஞ்ச நாள் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு போனவங்களை கூட பேரோட ஞாபகம் வச்சிருப்பாருன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு மொபைல் எடுத்து சீக்காவோட போட்டோவை பார்த்துக்கிட்டு நேரா நெடுமாறன் கிட்ட வர, அவர் ஐசுவை பார்த்ததுமே எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிடுறது, நம்ம கிட்ட டைம் இல்ல, வேகமா வான்னு சொல்லிட்டு போறாரு. ஐசுவும் உள்ள வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண நெடுமாறன் போன் பேசிக்கிட்டே வெளியே வர, அப்பா சீக்காவை பத்தி அவருக்கு தெரிஞ்சும் ஏன் நம்ம கிட்ட இருந்து மறைச்சாருன்னு ரொம்ப குழப்பத்தோடையும் கோவத்தோடையும் இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.